ஒரு பய ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. ஓரமா திருநாய் மாதிரி அங்க நின்று கத்துவான். எவனாவது இதை பேசுறேன் பாரு, நம்ம கேட்கறதுக்கு அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவோம், சொல்ல மாட்டான். இப்ப நம்ம கேட்கறது தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் அது இருக்கு. கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிர துதித்தே ஒன்று வளவாகிவிடினும் ஆரியம்போல் வழக்கொழிந்து உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமேன் இருக்கு. இப்போ கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்து உதித்தே உன் உதிரத்தே உதித்தே ஒன்று வளவாகிடினும் ஆரியம்போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா என்று இருக்கு பாரு. இந்த பகுதியை தூக்கிய ஆள் யார்? தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடு இருக்கு. இது எங்க தூக்குன ஆள் யார்? யாரு? இந்த திருவாரூர் திருடர். யாரு? ஏன் தூக்குன? எனக்கு எதிராக கருத்தரங்கு போட்டு பேசுற பெருமக்களே, நாளைக்கு பேச போற அறிவார்ந்த பெருமக்களே, இந்த இடத்தை தூக்க காரணம் என்ன? கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் என் தாய்மொழியில் இருந்து பிறந்தது என்பதை தூக்க காரணம் என்ன? என கன்னடம் கோச்சுப்பான், என தெலுங்கு கோச்சுப்பான், மலையாளி கோச்சுப்பான், துளுவங்க கோச்சுப்பான், ஓட்டு போட மாட்டான். நான் கோச்சுக்க மாட்டேன். ஏனமா நான் கட்டவன்? எப்படி எப்படி இருக்கு? தூக்கிட்டேன். ஆரியம் போல் நீதான் ஆரியத்தை எதிர்க்கத்தானே திராவிடத்தை கொண்டாந்த புல்டோசர். நீ கொண்டு வந்தில்ல திராவிடம், அதுக்கு எதிராக திராவிடம் போர் அதுல கொண்டு வந்தில்ல அது. அப்ப ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்ற அந்த வரியை ஆரியம் போல் உலக வழக்கொழிந்துங்கிறத தூக்குனது ஏன்? இவ்வளவுதான்டா ஆரியத்துக்கு எதிராக இவங்க புடுங்குன புடுங்கு. இவ்வளவுதான்டா. இதுக்கு விளக்க யாரா சொல்லுவா? இப்ப நாம என்ன சொல்றது? இதையெல்லாம் தூக்கிட்ட திராவிட நல் திருநாடு இருக்கு. ஏன் நாட்டுல என்ன திராவிட திருடனுக்கு நல்நாடு இருக்கு? திராவிட நல்லு. அதனால என்ன செய்யற? பாட்டே தூக்குடா, மொத்த பாட்டே தூக்குடா. இப்ப புரியுதா? இதுக்கு பதில் இருக்கு. இவங்க வேலையே இந்த பூச்சாண்டி. இந்த பார், ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது பாட்டு பாடி சோறு ஊட்டலாம்.